அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிவாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அயலி சிவாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர அங்க கபிலன் ரொம்ப கேஷுவலா கேம் விளையாடிட்டு இருப்பாரு. சிவாவை பார்த்ததுமே என்னாச்சு, என்ன தலையில கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்க உடனே அயலி, இங்க பாரு, இவரோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா தேவையில்லாம நடிக்காத அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நீ தேவையில்லாம ஏன் மேல பழி போட்டுட்டு இருக்க அப்படின்னு கபிலன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேச, இங்க பாரு, எல்லாமே நீதான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு முறை இப்படியெல்லாம் நீ பண்ண ட்ரை பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே கபிலன், என்னைய மிரட்டுறியா நீ? ஆமா, நான் தான் பண்ணேன், என் வழியில இன்னொரு முறை நீங்க குறுக்க வந்தீங்கன்னா இன்னொரு முறை நான் வந்து பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன், நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே சிவாவை கபிலன் அப்படி சொன்னதுமே அயலிக்கு பயங்கரமா கோவம் வருது. டக்குன்னு கபிலனோட கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. இன்னொரு முறை நீ இப்படியெல்லாம் பண்ண, இப்படி நீ பேசுறதுக்கு உன் உடம்புல உயிர் இருக்காது, உன்னை சும்மா விட மாட்டேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன், என் புருஷன் மேல நீ கை வச்ச அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொன்னதுமே சிவாக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாயிடுது. கபிலன் இப்படி மிரட்டிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருக்கிற எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அப்ப அயலி வந்து சொல்றாங்க, சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் கபிலன் தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே வீட்டுல இருக்கிற எல்லாரும், என்ன நீ என் பையன் மேல பழி போட்டுட்டு இருக்க அப்படின்னு செல்வநாயகி ஒரு பக்கம் சொல்ல, ருத்திகா அதானே, அவர் மேல நீ ஏன் பழி போடுற, இவன் யாருக்கிட்ட என்ன வம்பு பண்ணிட்டு அடி வாங்கிட்டு வந்தானோ என் மேல, ஏன் புருஷன் மேல நீ எப்படி பழி போடலாம் அப்படின்னு ருத்திகா ஒரு பக்கம் கோவமா பேசுறாங்க. அப்ப அயலி, கபிலன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அடிச்சு பேசுறாங்க. உடனே கபிலன், பாத்தீங்களாமா என் மேல எப்படி எல்லாம் பழி போடுறாங்கன்னு, இதில் என்னை வந்து கழுத்தை வந்து பிடிக்கிறா இவ, இப்படியெல்லாம் வந்து என்ன அடிக்கிறதுக்கு வரா, என் மேலே வந்து பழி போடுறாங்க அப்படின்னு வந்து கபிலன் வந்து சொல்கிறாங்க. உடனே ரித்திகாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. அது எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரித்திகா, என்ன நீ நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, அவள் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரித்திகாவும் கேள்வி கேட்குறாங்க. அப்போது செல்வநாயகி வந்து சொல்கிறாங்க, யாராவது ஏதாவது கேளுங்களேன், ஏன் எல்லாரும் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு இந்திராணியோட சித்தப்பா வந்து சொல்றாங்க, ஆமா இதெல்லாம் தேவையில்லாம பழி போடுறாங்களே, பேசாம நாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அயலி, தாராளமா கொடுங்க, எனக்கு ஒன்றும் அதுல பயம் இல்லை, இதுக்கு பின்னாடி கபிலன் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், போலீஸ் வந்து இதை டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே கபிலனுக்கு ஒரு பக்கம் பயம் வருது. அதுக்கப்புறமா ரித்திகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க, இதுவே இந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தேன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, என்னை கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல, இப்ப நீங்க அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவளை வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போதான் இந்திராணி வந்து சொல்றாங்க, அயலி நீ பண்றது தப்பு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீ எப்படி கபிலன் மேல பழி போடலாம், கபிலன் தான் இதை பண்ணா அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லு பார்ப்போம், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, ஒழுங்கா கபிலன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு இந்திராணி சொன்னதுமே அயலிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. ரொம்ப கோவமா, நான் கபிலன் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரித்திகாக்கு இன்னும் கோவம் வந்துடும். அப்படியா, நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா, இப்போ நான் ஒரு விஷயத்த பண்றேன், அப்பதான் உனக்கு என்னோட வலி என்னன்னு புரியும், என் புருஷனே நீ அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா நேரா போயிட்டு சிவாவை அடிக்கிறதுக்காக போறாங்க. உடனே அயலி போயிட்டு ரித்திகாவோட கையை வந்து பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சி அடிக்க விடாம பண்றாங்க. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நடக்கிறது என்னன்னு புரியுதா இல்லையா, உனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி கூட இல்லை, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவியல் அப்படின்னு சொல்லி ரித்திகாவை திட்ட, அப்போது ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே வந்து போகிறாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரித்திகா மேலே போயிட்டு சிவாவோட அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு வெளியில் போய், இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட, அப்போது அயலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திராணியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்திராணி, சிவா, அயலி 3 பேரும் வந்து தனியாக போகிறாங்க. அப்போ இந்திராணி வந்துட்டு, எதுக்காக நீ இப்போ என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போது அயலி வந்துட்டு, கபிலன் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கான், கபிலன் சிவாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே பாரு, தேவையில்லாமல் என் தம்பி மேலே பழி போடாத, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் அப்படியும் பண்ணவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்திராணி வந்து நம்பவே மாட்டாங்க அந்த விஷயத்த. உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஆதாரம் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் ஆதாரத்தை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து காமிக்கிறாங்க. கபிலன்
முன்னாடி வந்து சிவா வந்து பைக்ல போயிட்டு இருக்கா, பின்னாடி கபிலனோட கார் போகுது. கபிலன் கார்ல இருந்து கையில ஒரு வெப்பனோட இறங்குறது. இது எல்லாமே வந்து அந்த வீடியோவை வந்து இந்திராணி கிட்ட காமிக்கிறாங்க. இந்திராணி அதை பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. உடனே அயலி வந்து சொல்றாங்க, பாத்தீங்களா, இப்போவாவது நம்புறீங்களா, கபிலன் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அப்போ இந்திராணி வந்து சொல்றாங்க, இங்க பாரு அயலி, இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கு, கபிலன் பின்னாடி கார்ல போயிட்டு இருக்கான், முன்னாடி சிவா போயிட்டு இருக்கான். இந்த ஒரு வீடியோவை வச்சு கபிலன் தான் சிவாவை இப்படி பண்ணியிருக்கான்னு நான் எப்படி நம்ப முடியும்? நீ தேவையில்லாம அவன் மேல பழி போடுறியோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரிலாம் என் தம்பியை பத்தி தப்பா பேசாத, நான் அதை நம்பவும் மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அயலி வந்துட்டு, அப்படியா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்க தம்பியை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அது ரொம்ப தப்பு. அப்போ இந்த தம்பியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்திராணிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு அயலி, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல அப்ப அயலி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வேற வழியை பார்த்துக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல இந்திராணி, என்னது வேற என்ன வழியை நீ பார்த்துட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அயலி வந்துட்டு, இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன், இது வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து நான் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு. அயலி, நீ என்ன பேசுற, என்னையே மிரட்டுறியா அப்படின்னு கேட்க அப்போ அயலி, எனக்கு வேற வழி தெரியல, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி தான் ஆகணும், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்பதான் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஒழுங்கா வந்துட்டு நீங்க போயிட்டு கபிலன் கிட்ட இன்னொரு முறை இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, சிவாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏற்கனவே இந்த அளவுக்கு அவன் போயிட்டு இருக்கான், அதனால கபிலன் கிட்ட இதை பத்தி நீங்க பேசணும், இன்னொரு முறை சிவா மேல கை வைக்க கூடாது, இப்படி ஒரு எண்ணம் கூட அவனுக்கு வரக்கூடாது, அதனால சிவா கிட்ட இதை பத்தி நீங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி ஆரம்பத்துல என் தம்பி அப்படியெல்லாம் கிடையாது, நான் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. அயலி இப்படி மிரட்டினதுக்கு அப்புறமா இந்திராணி சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன அப்படின்னு கேட்க, இப்போ ரித்திகா என்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டிருக்கா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திராணி எங்க அந்த வீடியோவை வந்து போலீஸ் கிட்ட போயிட போகுது அப்படின்றதுக்காக பயந்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்திராணி வந்து கீழே போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து இதை வந்து பெரிய பிரச்சனையாக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதும் இந்திராணி நேராக ரித்திகா கிட்ட போயிட்டு, ரித்திகா அயலி சிவாவோட பேக்கில் எடுத்துகிட்டு போய் ரூமில் வை அப்படின்னு சொல்ல ரித்திகாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.